வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிபனாசி சீரீஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஃபிபனாசி சீக்வன்ஸ். ஓகே, இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ பொனாசி. ஓகே, அவரை வந்து ஹானர் பண்ணுறது டே. ஓகே, அதனால் என்ன பண்ணுறோம், ஃபிபனாசி டே கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க. நவம்பர் 23 தான் வந்து என்னதுன்னா ஃபிபனாசி டே. ஓகே, ஸோ அந்த இன்வென்டரை, அதாவது அந்த மேத்தமெட்டிஷனை ஹானர் பண்ணுறதுக்காக அந்த டே என்ன பண்ணுறோம், ஃபிபனாசி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ முதல்ல ஃபிபனாசி சீரீஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஃபிபனாசி சீரீஸோட சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதாவது ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் 0 and 1 அசைன் பண்ணுறோம். தென் தேர்ட் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் நம்மளோட தேர்ட் நம்பர், அதாவது 0 + 1 என்னது 1. அது மாதிரி அடுத்த நம்பர் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸை ஆட் பண்ணோன்னா, அதாவது 1 + 1 = 2. ஓகே, அடுத்த நம்பர் 3 இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் என்ன பண்ணுறது, ஆட் பண்ணோன்னா கிடைக்கிறது, அதாவது 1 + 2 = 3. அது மாதிரி இந்த அடுத்த நம்பர் இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறோன்னா, அதோட ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ், அதாவது 2யும் 3யும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 5 கிடைக்கும். அப்புறம் 8 எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம், 3யும் 5யும் ஆட் பண்ணுவோம்னா 13 எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ம் 8ம். இதுதான் என்னது ஃபிபனாசி சீக்வன்ஸ் அல்லது ஃபிபனாசி சீரீஸ். ஓகே, ஸோ ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணோம், அதோட ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். அதுதான் என்னது அந்த சீக்வன்ஸில் உள்ள கரண்ட் நம்பர். ஓகே, இப்படி தான் என்ன பண்ணுறோம், ஃபிபனாசி சீரீஸ் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன், 2 வேலை எப்படி ஃபிபனாசி சீரீஸ் ப்ரோக்ராம் எழுதுறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக எப்படி எழுதுறது, அடுத்தது என்னென்னா எஃபிஷியண்ட்டாக. ஓகே, எப்படி எஃபிஷியண்ட்டாக எழுதுறது அப்படின்னு ரெண்டு சீக்வன்ஸ் சொல்ல போகிறேன். அது மாதிரி நீங்கள் ஃபிபனாசி சீரீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஃபார் லூப், வைல் லூப், டுவைல் லூப் எதில் வேணாலும் எழுதலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஏன் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதாவது இனிஷியலைசேஷன், கண்டிஷன் செக்கிங் அண்ட் இன்க்ரிமெண்டேஷன் எல்லாமே என்னவாக இருக்குன்னா ஒரே லைனில் போயிடும், ஒரே இடத்துல இருக்கும். ஓகே, அதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணலாம், வைல் லூப், டுவைல் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபிபனாசி சீரீஸ் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே, ஸோ C++ல தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இப்போ ஃபிபனாசி சீரீஸ் ப்ரோக்ராம், அதாவது சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன், அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கோட் தான். முதல்ல என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக 2 இன்டிஜர் வேரியபிள் A, B இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறேன் 0, 1 அப்படின்னு, Aக்கு 0வும் Bக்கு 1 என்ன பண்ணுறேன் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் C எதுக்கு அப்படின்னா, அந்த தேர்ட் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுறோம், ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி, அப்போ அது ஒரு டெம்பரவரி லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், C யூஸ் பண்ணுறேன். ஸோ n எதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, சீக்வன்ஸில் எத்தனை நம்பர் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு ரீட் பண்ணுறதுக்காக, அதாவது எத்தனை நம்பர் அப்படிங்கிறத எண்ட் யூசர்கிட்ட கேட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா n வந்து ரீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த வேரியபிள் n யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணுறதுக்கப்புறம் ஃபிபனாசி சீரீஸை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். முதல்ல என்னது 0 and 1 அப்படியே பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படியே பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நான் 2 நம்பர் என்ன பண்ணிட்டேன், பிரிண்ட் பண்ணிட்டேன். அதனால சீக்வன்ஸ் வந்து என்ன பண்ணுறேன், 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஓகே, இல்லை 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, தேர்ட் நம்பர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அப்போ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐயோட வேல்யூ = n என்ன இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், ரிப்பீட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபிபனாசி சீரீஸ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லூப். ஓகே, லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ தேர்ட் நம்பர் இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அடுத்த தடவை என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் ரிப்பீட் ஆகும்போது 4th, அடுத்த தடவை 5th அப்படி சொல்லி என்ன பண்ணலாம், ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுமோ அது வரைக்கும். ஓகே, ஸோ சீக்வன்ஸில் ஏற்கனவே பார்த்தோம். தேர்ட் நம்பர் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸோட அடிஷன், அதாவது ஏயும் பி ஆட் பண்ணோன்னா அதுதான் நம்மளோட தேர்ட் நம்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தேர்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணிட்டேன். தேர்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணதுக்கு அப்புறம் தட் இஸ் இந்த தேர்ட் நம்பர் 1 வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிட்டேன். இப்போது இந்த 4th நம்பர் இது எனக்கு ஜென்ரேட் பண்ணணும்னு வைங்களேன். இந்த 4th நம்பர் ஜென்ரேட் பண்ணால் என்ன பண்ணும், தேர்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணும். ஓகே, தேர்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த அதாவது சியில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட இந்த ரிசல்ட், அதாவது தேர்ட் நம்பர் இருக்குது. பியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வேல்யூ இருக்கும். ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
பி ஏக்கு பிஏ, அதாவது இந்த ஒன்னை ஃபர்ஸ்ட் இருக்க ஒன்னை ஏக்கு அசைன் பண்ணுறேன். அப்புறம் இப்போ கரண்டாக இருக்கிற ரிசல்ட்டு சி என்ன பண்ணுறேன், பிக்கு என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணுறேன். ஓகே, இப்படி ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம 8 ஜென்ரேட் பண்ண போகிறோம்னு வைங்களேன். 8 ஜென்ரேட் பண்ணுறோன்னா ஏயில் என்ன இருக்கும் அப்படின்னு, அதாவது சியில் என்ன இருக்குன்னா 5 இருக்கும், ஏயில் என்ன இருக்குன்னா 2 இருக்கும், பியில் என்ன இருக்குன்னா 3 இருக்கும். அதாவது என்னோடய சீக்வன்ஸில் நான் 8 ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல் நம்பர் என்னது 5, அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியில் இருக்கும். ஓகேவா, தென் ஏயில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வும், பியில் என்ன இருக்கும் 3யும் இருக்கும். ஸோ 8 ஜென்ரேட் பண்ண நம்ம என்ன பண்ணோம், 3யும் 5யும் ஆட் பண்ணுவோம். அப்போ 5 வந்து எங்கே இருக்குது, சியில் இருக்குது, ஸ்டோர் ஆகிருக்குது. 3 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணி விட போகிறேன். அதாவது பியோட வேல்யூ, அதாவது 3 ஏக்கும் 5 பிக்கும் பண்ணி விட்டேன்னு வைங்களேன். அடுத்த தடவை ரிப்பீட் ஆகும்போது என்ன ஆயிரும், 5 + 3 8 சிக்கு வந்துடும். ஓகே, இப்படி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிப்பீட்டடாக என்ன ரீச் ஆகுற வரைக்கும் என்ன பண்ண முடியும், டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகே, ஸோ முதல்ல ரன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா முதல்ல என்ன பண்ணேன், எண்ட் யூசர்கிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரணும் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், எண்ட் வேல்யூ 9 சொல்கிறேன். ஸோ டோட்டலாக என்ன பண்ணால் 9 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ 0 and 1 டிஸ்பிளே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 0 and 1 ஆட் பண்ணோன்னா 1, அடுத்த நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அடுத்த நம்பர் வேணும் 1 ஆட் பண்ணால் 2. ஓகே, அடுத்த நம்பர் வேணும்னா 2 ஆட் பண்ணும் 3, அடுத்த தடவை வேணும்னா 3 ஆட் பண்ணும், அப்போ 5. இந்த மாதிரி என்ன பண்ணும், நமக்கு டோட்டலாக 9 நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. டோட்டலாக என்ன பண்ணுது, 9 நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ சீக்வன்ஸ், ஓகே, எந்த நம்பர் வேணாலும் நம்மளால் என்ன பண்ணால் சீக்வன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். தென் 9 டைம்ஸ் என்ன பண்ணோம்னா, சாரி 9 - 2 7 டைம்ஸ் நம்மளோட ஃபார் லூப் இங்கே ரிப்பீட் பண்ணணும். ஓகே, 7 தட் இஸ் 9 வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம் வெளியே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப இருக்க 7 நம்பர்ஸ்க்கும் என்ன பண்ணணும், லூப்பை 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணேன்னா டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டெம்பரரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறத டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறது இல்லைன்னா டெம்பரரி வேரியபிள் அப்படிங்கிற டேர்முக்கே வரல. ஓகே, நான் டெம்பரரி வேரியபிள்ங்கிற டேர்முக்கே வரல. ஸோ நான் என்ன பண்ண போகிறதில்ல, டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. தென் இங்கே வெளியே ஒரு தடவை டிஸ்பிளே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், அவாய்ட் பண்ண போகிறேன். என் ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறேன், எல்லா வேல்யூஸையும் உள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, எல்லா வேல்யூஸையும் என்ன தான் பண்ண போகிறேன், உள்ளேயே நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அங்கே ஒரு டிஸ்பிளேவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஒன் டைம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறது என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், உள்ளே தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சீரீஸை டிஸ்பிளே பண்ண போகிறோம். தென் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்தே இங்கே தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, என்னோட முதல் நம்பர்லேருந்தே நான் என்ன தான் பண்ண போகிறேன், இங்கே தான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து <1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரேட் பண்ண போகிறோம். எப்படி ஜென்ரேட் பண்ணுறேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் A and B நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணுறேன். அதாவது 0 and 1 என்ன பண்ணிடுவேன், இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஏக்கு வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஏக்கு வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா A + B, அதாவது 0 and 1 என்ன பண்ண போகிறேன், A + Bக்கு அசைன் பண்ணுறேன். அதாவது அடுத்த நம்பர் தேர்ட் நம்பர் இப்போ எங்கே வந்துடுதுன்னா ஏக்கு வந்துடுது. ஓகேவா, தென் அடுத்ததில் என்ன பண்ண போகிறேன், அடுத்த லைனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிக்கு திரும்பவும் A + B சொல்கிறேன். பிக்கு என்ன பண்ண போகிறேன், A + B சொல்ல போகிறேன். ஸோ இப்போ என்னவாயிரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்குன்னா ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும், ப்ளஸ் பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக ஏயோட வேல்யூ என்னவாயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. ஓகே, பியோட வேல்யூ என்னவாக இருக்குது, 1ஆக இருக்குது. ஸோ அடுத்த தடவை போச்சுன்னா ஏயோட வேல்யூ என்னது 1 ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது 1. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ இப்போ கரண்ட்டாக பியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த தடவை போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணி 0வையும் 1ஐயும் டிஸ்பிளே பண்ணிட்டேன். அடுத்த தடவை நான் லூப்பில் இன்க்ரிமெண்ட் பண்ணி போகும்போது என்னவாக இருக்கும், என்னோட ஏயோட வேல்யூ 1ஆக இருக்கும், பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 2ஆக இருக்கும். ஓகே, ஏயோட வேல்யூ என்ன இருக்கும், 1ஆக இருக்கும், பியோட வேல்யூ 2ஆக இருக்கும். அப்போ அடுத்த 2 நம்பர்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன்,
டிஸ்பிளே பண்ணிட்டேன். சரி, அடுத்த தடவை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ ஏயோட வேல்யூ என்னது 1, பியோட வேல்யூ என்னது 2, ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிச்சு 3 கிடச்சிச்சு. அதே மாதிரி பியை என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கரண்ட்டாக ஏயோட வேல்யூ என்னது 3, பியோட வேல்யூ என்னது 2, இதை ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியது 5. அடுத்த 2 நம்பர்ஸ் கிடச்சிச்சு. அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் லூப்பை ரிப்பீட் பண்ணுறதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ரெடியூஸ் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் லூப் ரிப்பீட் பண்ணுறதையும் என்ன பண்ணிடலாம், ரெடியூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்படி குயிக்காக நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதையும் என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது செகண்ட் வே ஆஃப் ஃபிபனாசி சீரிஸ் ரைட்டிங். ஓகே, செகண்ட் வே ஆஃப் ரைட்டிங், செகண்ட் லாஜிக். இப்போ பாருங்கள், okay, or a close bracket missing. Error, I was not. Just a minute. Okay, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 9 அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன். நமக்கு ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும், குயிக்காக கிடச்சிரும். ஓகே, சேம் சீரீஸாக நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். 3, 6, 8 டேர்ம்ஸ் தான் வந்திருக்கா, 8 டேர்ம்ஸ் வந்துருக்கு. ஃபார் லூப்பில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சேர்க்கணும். சேர்த்தோன்னா என்ன பண்ணுறோம், டோட்டலி we can get 9 number of terms. இப்போ பாருங்க, 9 நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. சாரி, 10 நம்பர்ஸா, just a minute. less than n போதும், ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அப்படின்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால தான். ஓகே, இப்போ பாருங்கள் 10 நம்பர்ஸ் கரெக்டாக ஆயிடுச்சு, டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ லாஜிக்கில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுற நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணிடுறோம், ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஓகே, நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணிடுறோம், ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து அதாவது ஆட் ஈவன் நம்பரில் கொஞ்சம் ட்ரபிள் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே கண்டிஷன் செக்கிங் பண்ணிக்கலாம். ஆனால் லூப் எக்ஸிக்யூஷன் வந்து இது என்னவாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, உங்களோட லூப் அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது என்னவாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா எத்தனை தடவை என்ன பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் என்ன பண்ணுறோம் இங்கே பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ஒன் மோர் டைம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதே வந்து எரர் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஓகேவா, ஸோ எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இனிஷியலைசேஷன் அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஸ் தென் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கவுண்ட் வந்து ஆட் ஆர் ஈவனில் தான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகே, சேஞ்ச் பண்ணாலும் என்ன பண்ணல, அது 10 டேர்ம்ஸ் தான் போகுது. ஏன்னா அது ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கண்டிஷன் செக்கிங்கில் என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறதுல. ஓகே, ஸோ 1 நீங்கள் போட்டாலும் இது போட்டாலும் ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டிஷன் செக்கிங் எடுக்கலாம். ஆடாக இருந்தால் n-1 டைம் ரிப்பீட் பண்ணும், ஈவனாக இருந்தால் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோடு எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லூப்பு அதாவது மெயினாக இருந்ததே எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஒரு டெம்பரரி வேரியபிள்லாம் யூஸ் பண்ணாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது இல்லை, அதாவது கண்டிஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த லாஜிக் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த வீடியோவில் அதுக்கு மேலே போடுறதுக்கு என்னோட டைம் இல்லை, அதனால் என்ன பண்ணிட்டேன், இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.